இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி கொஞ்சம் பரபரப்பாக தாங்க போச்சு. வழக்கம் போல் வீக் டேல விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணவே முடியாமல் போயிருங்க. ஏன்னா முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்லேயே தான் வரும். அதுவும் பாருங்க, நம்ம என்னைக்கு ஏதாவது சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு ஃபுல் டேவும் ஒர்க்லேயே இருப்பாங்க ஹஸ்பண்டு. ஸோ ஈவினிங் ஆயிரும் நான் சாமி கும்பிட்றதுக்கு. எப்பயுமே அப்படிதான். வீக் டேஸில் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூத்தி தான் எடுத்துப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு மாவு வேறு அரைக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு கேரட் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் பேருக்கு தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் அவங்க டேபிளில் போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து பேக் டு பேக் கால்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுனால சாப்பிடக்கூட வராமல் வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் லைட்டாக மழை விட்டு விட்டு வந்துட்டே இருந்துச்சு. மழையை ரசிக்க யாருக்கு தாங்க பிடிக்காது. இங்கே தெரியுது பாருங்கள் ஒரு மரம். இந்த மரம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் பச்சை பசேல்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு மாதிரி மாறிடும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் காமிக்கிறேன். நான் கொழுக்கட்டை செஞ்சு 3 years ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷமாவது ஒழுங்காக செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கு 4 o'clock மேலே ஆயிடுச்சு. முடிச்சுட்டு வந்த உடனே ஆதோக்கு கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இனி வரதுக்கு வந்து ஒரு 6-6:30 ஆயிருமே, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா விநாயகர் கோச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததும் சாமிக்கு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். இந்த பாக்ஸில் இருக்கிற பூ இருக்கு இல்லைங்க, இது வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இதோட விலையை கேட்டால் கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து $4.99. அதாவது நம்ம இந்தியன் ருப்பீஸில் சொல்லணும் அப்படின்னா 317 ரூபாய். சாமிக்காக வாங்குறதுல காஸ்ட் பார்க்கக்கூடாது. ஸோ எவ்வளோ நாளும் வாங்கி தான் ஆகணும். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குங்க. அது வாழை இருக்குல்ல, இந்த வாழை வந்து $3. $3னா 191 ரூபாய். நாங்கள் எப்போ யூஎஸ் வந்தோமோ அப்போவே வந்து இந்த கன்வர்ஷன் இதெல்லாம் விட்டாச்சு. பட் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். எப்படியோ நாங்கள் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு 8 மணி கிட்ட ஆயிடுச்சு. எங்களோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் இப்படி தான் சிறப்பாக போச்சு. உங்களோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு மினி விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.